இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கலாம். வருமானத்திற்கு வழியே இல்லாத நிலைமையில இருக்கலாம். என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போறேன்னு தெரியாம இருக்கலாம். இந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறதுனால எனக்கு சாவறதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஆகாருடைய அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் தேவன் சரியான நேரத்தில் ஒரு நீரூற்றை திறந்து அவளுடைய தாகத்தை தீர்த்து, அவளுடைய பிள்ளையுடைய தாகத்தை தீர்த்து ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நீ ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சவன மாதிரி அலைந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப மன வேதனையில நீ அலைந்து கொண்டு இருக்கலாம். ரொம்ப மன அழுத்தத்துல நீ அலைந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு வாழவே பிடிக்கல பிரதர், என்னையே எனக்கு பிடிக்கல பிரதர், நான் யாரை பார்த்தாலும் கத்துறேன், நான் யாரை பார்த்தாலும் கோவப்படுகிறேன் பிரதர், என் வாழ்க்கையில நான் நிறைய சோர்ந்து போயிட்டேன், இதையெல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லி பரிதாபப்படுறதுக்கு என்னால முடியல, அதனால பிரதர் நான் என் குழந்தை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு எறிகிற தூரத்துல போய் அழுகிறா. இன்னைக்கு சாகிற நிலைமையில இருக்கிறியா? எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு சோர்ந்து போயிட்டியா? எனக்கு திருமணம் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிட்டியா? இன்னைக்கு வரையும் பிள்ளை செல்வம் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போயிட்டியா? என் வாழ்க்கையில நான் ஒரு உயர்வையும் பார்க்கலன்னு ஆண்டவர் மேல கோபமும் ஆண்டவரை திட்டிக் கொண்டு இருக்கிற மகனே மகளே, இனி நீ அலைந்து திரியாதபடி உனக்காக கர்த்தர் ஒரு நீரூற்றை ஷபரபலப திறந்து விடுவாராக.